வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வருமா வராதா? ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, இல்லைனா இல்லை அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இதோடைய உண்மைத்தன்மை என்ன? ஸோ முழுக்க இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். டிரைவர் சொந்தங்களே, இந்த வீடியோ டிரைவர் சொந்தங்களுக்காக மட்டும்தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடித்தா இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா நீங்கள் பார்க்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதற்கு நமக்கு கிடைச்ச அப்டேட்டை மட்டும்தான் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோவை பாருங்கள். தயவுசெய்து நீங்கள் வீடியோவை பார்க்க வேண்டாம் என்று தான் நாம் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு டிரைவர் சொந்தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் தினசரி நாம் இந்த வீடியோவை போட்டுட்ருக்குமே தவிர, ஸோ உங்களுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பில் இருக்கீங்க அப்படின்றதுக்காகலாம் நம்ம போட கிடையாது. ஏதோ ஒரு டிரைவர் சொந்தங்களுக்கு தினசரி போடுறதுனால ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்ம போடுறோம். வீடியோ பிடிச்சா பாருங்கள், இல்லைன்னா வீடியோ பார்க்கவே வேண்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில முக்கியமான தகவல்கள் தினசரி வந்து கொண்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் தாங்க நாம் ஒரு அப்டேட்டை நம்ம கொடுத்து வழங்கிட்டு இருக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுலேருந்து எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் ஆகிடுச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக. ஸோ கிட்டத்தட்ட நம்ம டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த வேலைக்கு போகாமல் எந்த இதுவுமே பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. செய்முறை தேர்வு, அப்பாயின்மெண்ட் எக்ஸாமு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரக்கும், எப்போ நான் அந்த ஸ்டேரிங் வீலை பிடிப்பேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சொந்தங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ தொகுப்பு தான் இது. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் 2 தினங்களில் நிச்சயமாக வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது மக்களே. ஸோ கவலையே பட வேண்டாம். இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போஸ்டல் மூலமாக வீடு தேடி வர இருக்கிறது. ஸோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ இந்த டிசிசியோடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 3274 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்புவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. வாரிசு உரிமை பட்டியலும் இதில் சேர்த்துக்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு பட்டியல்லையும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் ஒரு சில தினங்களில் ரெடி ஆகிட்டு இருக்கு. முதற்கட்டமாக வாரிசு உரிமை போஸ்டிங் எல்லாமே போட்டுருவாங்க. பிறகு அடுத்த கட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறாங்க மக்களே. ஸோ நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெறுவதற்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா போஸ்டல் மூலமா எப்பொழுது வேண்டுமானாலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் உங்கள் அருகாமையில் இருக்கிற போஸ்டல் ஆஃபீஸை உடனுக்குடன் செக் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சுன்னா உங்களுடைய பெயர்கள் எல்லாமே அங்கேயே காட்டிடும். அதை பொறுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான பணி நியமன ஆணைகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்க இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் 2026 உண்டான புதிய நியமனங்கள் எப்பொழுது எடுக்க போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் இந்த பிப்ரவரி 20க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 2026 நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ஸோ பிப்ரவரி 25க்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா 2026 டிஎன்எஸ்டிசியோடைய நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் நிறைய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் வாய்ப்புகள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இன்னொரு டைம் அப்படின்னு பார்க்குறப்ப 20,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் அடிக்கடி நமக்கு வந்திருக்கு மக்களே. அதனால் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக தான் இனி வரும் காலங்கள் எடுக்க போகிறாங்க. ஸோ தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு உங்களுக்கு வீடு தேடி வரலாம். நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.